ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வலுவழுப்பு இல்லாமல் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத தேங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள். தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். அதாவது குக்கர்னால் ஒரு விசில் விடுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கத்தியை உள்ளே விட்டோம்னா கரெக்டாக குலையாமல் எடுக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிறணும். அதை ஆறவும் தோல் உரித்து இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்ட வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூள் அதுவும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்த தூள், தேவையான உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்கு வேகப்போடையிலே நான் உப்பு போட்டேன், அதனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்குருவோம். இப்போ கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக கிளறி விட்டுக்குருவோம். பாருங்கள், கிழங்கு உடையக்கூடாது. அதுக்குத்தான் கிழங்கு நம்ம குழையாமல் எடுக்கணும். வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக அப்ளை பண்ணணும். எல்லா கிழங்கு மேலேயும் அந்த கோட்டிங் இருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு தோசை தவா இல்லாட்டி ஒரு கடாய் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்க ஒன்றா அடுக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். மொத்தமாக போடாதீங்க. இது ஓரளவுக்கு ஒரு சைடு வெந்த பின்னாடி நம்ம திருப்பி நம்ம எப்படி வேணாலும் கிளறி விட்டுக்கலாம். அதுக்குத்தான் இப்படி ஃபஸ்ட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டு அடுப்பை மிதமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, அப்புறம் ஒரு பக்கம் மட்டும் தீஞ்சு போயிடும். பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சா? இப்போ கிளறி கொடுத்துக்குருவோம். அந்த ஒரு சைடு வேகையிலே நமக்கு எல்லா சைடும் வெந்தது மாதிரியே இருக்கும். அதனால் நம்ம இப்போ கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இப்போ நான் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா சேர்க்க போகிறேன். அதே மாதிரி வெள்ளைப்பூடு கொஞ்சம் நறுக்கி போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெள்ளைப்பூடை நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். தட்டி எடுத்துகிட்டு தான் போடணும், அப்படியே போடாதீங்க. இப்போ வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் போடவும் சும்மா கமகமன் இருக்குங்க அந்த வாசத்தில். ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் விட்டுட்டேன். ஆனாலும் நல்லா இந்த கருவேப்பிலை பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் முறிகிறோம், வெள்ளைப்பூடும் வெந்துடும். வெந்து நல்லா வாசமாக இந்த சேப்பங்கிழங்கு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வலுவலுன்னு இருக்கும், எப்படி வச்சாலும் அப்படி இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அருமையாக இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த விழுவிழுப்பு இல்லாமல் சூப்பரான நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.